வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 கட்டில் பார்டர் கூட போடலான்ட்டு அதுக்காக கொஞ்சம் மீதியாக இந்த ஒயர் 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் ஒயர்லேயும் இதை வந்து ரன்னிங் ஒயர்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 2 கட்டு எடுத்திருக்கேன். 2 கட்டு தேவைப்படாது, ஆனாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எத்தனை ஒயர் வெட்டிக்க போகிறோன்னா 27 ஒயர் வெட்டிக்க போகிறோம் 6 அடியில். அதுக்காக நான் வந்து பீகாக் கலர் எடுத்து வச்சுருக்கேன். பீகாக் கலரில் 2 கட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 அடி வெட்டிக்கலாம். ஆறு அடி வெட்டியிருக்கேன். 6 அடி வெட்டியிருக்கேன். இதில் வந்து 27 ஒயர் வேணும். இதில் வந்து எத்தனை ஒயர் வருதுன்னு தெரியல. 2 ஒயர் வந்தால் கூட ஓகே தான். 3 ஒயர் வந்தாலும் 3 ஒயர் வச்சு போட்டுக்கலான் இருக்கேன். அப்போ 3 ஒயர்னா பீகாக் கலரில் 24, பிங்க்கில் 3 ஒயரும். இல்லைன்னா பீகாக் கலரில் 25, இதில் 2 அப்படி வெட்டிக்கிறேன். நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பிங்க்கில் வந்து நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாவே 6 ஒயர் வந்துச்சு. அதனால சரி பார்டரில் வந்து இந்த பக்கம் 3 பூ அந்த பக்கம் 3 பூ வச்சுக்கலான்னு 6 ஒயரையுமே வெட்டிட்டேன். 6 ஒயர் போக மீதி 21 ஒயர் இந்த மெஜந்தா கலர் பீகாக் கலரில் வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது ரன்னிங் ஒயர் கூட தான். ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஒயர் எடுத்துருக்கேன். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம 11 பூ அகலம் போட போகிறோம். அப்போ மேலே 5 லைன் கீழே 5 லைனு. 5 லைனுக்கு வந்து 3 15 16.25 சென்டிமீட்ரு நம்ம கம்மியாக வைக்கணும். நம்ம 16 சென்டிமீட்ரு கம்மியாக வச்சுக்கலாம். 16 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சு இங்கே ரன்னிங் ஒயரில் மடக்கிக்கலாம். நார்மல் நாட்டு தான் போடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு 6 அடி ஒயரு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் எச்சு கம்மி வருது. சரியாக இருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, 16 சென்டிமீட்டர் கம்மியாக, அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 15 சென்டிமீட்டருக்கு இன்னும் 1 சென்டிமீட்ரு நம்ம இந்த பக்கம் இருக்கணும். சென்டிமீட்டர் சரியா இருக்கு. நம்ம ரன்னிங் ஒயரில் தான் போடுறோமான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா மாறி போயிடும். இதில் வந்து 4 பூ இந்த கலரில் போட்டுக்கிறேன். இந்த ஒரு லைனுக்கு மட்டும் நம்ம ஒரு பூ போடும்போதும் ஒயர் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இப்போ வந்து இந்த 4 பூ போட்டதுக்கப்புறம் நம்ம பிங்க் போட்டுக்கலாம். மூணு ஒயர் பிங்க் வச்சுட்டேன். 4 பூ மெஜந்தா கலர், அப்புறம் 3 பிங்க். இதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியில் அந்த பக்கம் எண்டு வரும்போது 4 பூவுக்கு முன்னாடி 3 பிங்க் சேர்க்கணும். இதுக்கடையில் 4 4 8 போச்சுன்னா 21ல் 13 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 13 ஒயர் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பிங்க் போட்டு அதுக்கப்புறம் 4 மெஜந்தா போடணும். நான் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் முழுசாக போட்டுட்டு அந்த பக்கம் வெட்டுறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மொத்தம் 27 ஒயரு, 6 பிங்க்கு, 21 மெஜந்தா கலர். இப்போ இது வந்து இந்த பக்கம் 4 3 13 4 3 4ன்னு போட்டு ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் 16 சென்டிமீட்டர் கம்மியாக வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை அளவு வச்சு சைடு வாளுக்கு இந்த பக்கம் சைடு வாளுக்கு வெட்டிக்கலாம். நம்ம இந்த ஒயரை இந்த கட் ஒயர் அளவு வச்சு வெட்டக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம 16 சென்டிமீட்டர் சைடு வாளுக்கு கம்மியாக விட்டுருக்கோம். அதுக்காக அந்த அளவு தான் வெட்டணும். இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சுக்கலாம். இதுதான் சென்டர் லைனு. இப்போ இதுக்கு மேலே 5 லைனு,
கீழே 5 லைன் போட போகிறோம். சைடு வால் ஒயர் தான் எடுத்து அளவு எடுத்துக்கணும் நம்ம. எந்த ஒரு புது ஒயர் சேர்த்துனாலும் நம்ம சேர்த்துன ஒயரோட சரியாக இருக்கான்னு, எந்த ஒயர் அளவு வச்சு எடுக்கிறோமோ அந்த ஒயரோட சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ சரியாக இருக்குது. இது சென்டர் லைனு, இது முடிச்சு போட்டுக்கலாம் அடையாளத்துக்காக. முடிச்சு போட்டு இப்போ இதுதான் சென்டர் லைனு. இதுக்கு மேலே 5 லைன் போடணும், கீழே 5 லைன் போடணும். போட்டால் ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக இதே தான் கலர், மெஜந்தா கலர்லேயே தான் போட போகிறேன். போட்டுட்டு மேலே 5 லைன் கீழே 5 லைன் போது மொத்தம் நடுவில் ஒரு லைன் சேர்த்து 11 லைன் ஆகும். நான் அந்த 11 லைனையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் இதை போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேஸ் வந்து 11 லைன் போட்டிருக்கேன். 3, 6, 9, 10, 11 11 லைனு 27 பூ நீளம் போட்டிருக்கேன். கூட ஓரளவுக்கு நல்லாவே பெருசாகவே வரும் லஞ்ச் பேக் சைஸ்க்கு. பாருங்கள், இப்போ நம்ம சைடில் 16 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டோம் இல்லையா, அது வருங்க. இந்த கட் ஒயரில் ஒன்றும் சைடு ஒயரில் ஒன்றும் எடுக்கிறேன். சரியா இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்காக தான் நம்ம இந்த பக்கம் 16 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டு வெட்டணும். அதை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி வெட்டினோம்னா இதே மாதிரி 4 பக்கமும் சரியாக வரும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கூடைய ஆரம்பிச்சுக்கலாம். ரன்னிங் ஒயர் இதே கலரில் மெஜந்தா கலர்லேயே போடுறேன். ஒரு 2 பூ விட்டுட்டு 3வது பூவிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு ஆரம்பிச்சுக்கலாம். இதே மாதிரி போட்டுட்டு வர வேண்டியதான். போட்டுட்டு வந்துட்டு இப்படி லைனாக போட்டுட்டு வந்துட்டு கார்னரில் வந்து அப்படியே டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த 3 கார்னரையும் போட்டுட்டு இந்த கடைசி கார்னர் திருப்பும் போது காமிக்கிறேன். கடைசி கார்னர் திருப்பிட்டு கையோடு லேடர் நாட் போட்டுடலாம். அதுக்காக நான் வந்து இப்படி சுற்றி வந்துட்டு 4வது கார்னர் திருப்பும் போது உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இதே மாதிரி லேடர் நாட்டு தான் வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வரப்போகிறோம். அதனால வேறு பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்காது. கார்னர் திருப்புறது ஒன்று தான் இதில் வேலை. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு இருக்கலாம். ஒரு 4 லைன் மெஜந்தா கலர் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா சாண்டில் ரன்னிங் ஒயராக கொடுத்து ஒரு 3 லைன் போடலான்ட்டு இருக்கேன். அது போடுறப்போ இப்போ இது சுற்றி வந்து கார்னர் 4வது கார்னர் திருப்பும் போது காமிக்கிறேன். 4வது கார்னர் திருப்பிட்டு கையோட நம்ம லேடர் நாட் எப்படி போடுறதுங்கிறதையும் பார்க்கலாம். இது மாதிரியான கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எப்படி எந்த மாதிரியானதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த நான் லைனை சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து இங்கே கார்னர் திருப்பிட்டோம். இந்த கார்னர் திருப்பியாச்சு, இந்த கார்னரும் திருப்பியாச்சு. போட்டு இங்கே கடைசிக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இன்னும் 2 நாட்டு தான் இருக்குது. இதை போட்டுட்டு நம்ம கார்னர் திருப்பிட்டு லேடர் நாட் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு பக்கம் காளான் வேறு விற்றுட்டு போகிறாங்க. அவங்க சவுண்டு வேறு கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட்டு முடிச்சும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம கடைசியாக முடிச்சு 11வது லைனில் ஃபஸ்ட்டு முடிச்சு இப்போ கார்னர் திருப்ப போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி கொஞ்சம் நாட்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம், அப்படியே திருப்பிக்கலாம். இதே மாதிரி தான் 4 முக்கும் திருப்பணும். அதனால தான் நான் கடைசி கார்னர் திருப்புறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணி கேப் இல்லாமல் போட்டுக்கோங்க. மற்ற இடத்துலையும் தான் போடும்போது ஸ்கொயராக தெரியும். இந்த ஒரு இடத்துல மட்டும் ட்ரையாங்கிளாக தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, இது 2வது நாட். இப்போ லேடர் நாட் போடலாம். நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாட்டை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 4 இன்ச்சு வட்டம்ல ஒயர் அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த கட் ஒயரை இப்படி லூஸ் பண்ணி லூப்பை மேலே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி இந்த லூஸ் பண்ணுற லூப்பில் விட்டு இந்த கட் ஒயரை மேலே எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே டைட் பண்ணிக்கிறோம். டைட் ஆயிடுச்சு பாருங்க, போய் நல்லா உட்காந்துருச்சு. இனி வந்து ரன்னிங் ஒயரை அதுக்கு அடுத்த நாட்டில் மேலே எடுத்து அப்படியே ரன்னிங்காக போட்டு வர வேண்டியதுதான். இதே மாதிரி 4 லைன் போடலான்ட்டு இருக்கேன். இதில் 4 லைன் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கைக்கு கை உள்ளே சொருகி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அது நமக்கு மறக்காமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே போட்டுட்டோம்னா சப்போஸ் அது பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சொருகணும். இப்படி
அந்த பூ நம்ம எந்த பூ போட்டோமோ அதுலேருந்து அடுத்த பூக்கு சொருகிக்கிறோம். இதே மாதிரி இந்த ஒயர் எவ்வளோ நீளம் வருதோ அதே அளவுக்கு சொருகிக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு வேலை இல்லை. ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சாண்டில் கலர் வச்சு போட போகிறோம். அதனால 4 லைன் போடணும். 4 லைன் போட்டுட்டு நான் உங்ககிட்ட வரேன். 4 லைன் போட்டு முடிச்சுட்டேன். இந்த இடத்துக்கு லேடர் நாட் போட்டு மேலே ஏற்றியாச்சு. இதுமேட்டுக்கு இன்னும் 4 லைன் சாண்டில் கலரில் போட போகிறோம். அதனால் இந்த இடத்துக்கு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டுடலாம். ரன்னிங் ஒயர் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷன்லேயே நம்ம சொருகி விட்டுடலாம். எத்தனை பூக்கு வருதோ அத்தனை பூக்கு சொருகி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து சாண்டில் கலர் ஒயர் வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். பார்டர் மாதிரி இதுவும் 3 வருஷம் போட போகிறோம். சாண்டில் கலர் வச்சு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயராக வச்சு 3 வருஷம் போட போகிறோம். இந்த இடத்துக்கு லேடர் நாட் போட்டுருக்கோம். நம்ம இந்த ஒயர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். முன்ன மாதிரியே ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் விட்டுட்டு இதே மாதிரி தான் ரன்னிங் ஒயரு சாண்டில் கலர் வச்சு வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இதில் 3 லைன் போடலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த பார்டருக்கு இங்கே பிங்க் கலரில் 3 லைன் போட்டிருக்கோம்ல, அது மாதிரியே சாண்டில் வச்சு 3 லைன் போட்டு அப்புறம் மறுபடியும் மெஜந்தா கலர் வச்சு போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதான் நம்ம சேர்த்தாச்சு. இப்படி சுற்றிட்டு வந்து இங்கே லேடர் நாட் போட்டு இதை வந்து இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த சைடு எந்த பக்கம் போகுதோ அந்த சைடு சொருகி விட்டுட்டு 3 லைன் போடணும். 3 லைன் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லோவில் 3 லைன் போட்டு முடிச்சுட்டேன். இங்கே லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த ஒயர் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தது மெஜந்தா கலர் வச்சு ஆரம்பிக்கலாம். இது லேடர் நாட்டு, இதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து போடலாம். வழக்கம் போல் 4 இன்ச்சு விட்டுட்டு போடணும். அவ்வளோதான். இனி கூட எவ்வளோ உயரம் வேணுமோ அது வரைக்கும் நம்ம வெறும் மெஜந்தா கலர் வச்சே தான் போட போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம பார்டர் கூட மாதிரி போடலான்ற ஐடியா தான் இந்த மாதிரி போட்டுது. இப்போ வந்து இதை ஃபுல்லாக மெஜந்தா கலர் ஃபுல்லாக இன்னும் எத்தனை லைன் வேணும்? இப்போ 4 3 7 லைன் போட்டிருக்கேன். இன்னும் இந்த ஒயர் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ வரைக்கும் போட்டுட்டு நான் மேலே வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதோட லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கலாம். 4 3 7 10 14 18 22 23 லைன் போட்டிருக்கேன். இதோட முடிஞ்சிச்சு. ஒயரெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து நான் அப்படியே வச்சு தான் உங்கள்கிட்ட காமிப்பேன் எப்படி சொருகிறதுன்னு. அது ரொம்ப கொசன்னு ஒரு வீடியோ தெளிவில்லாமல் இருக்குன்ட்டு இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே சொருவிட்டு ஒரு 10 ஒயர் மட்டும் விட்டுட்டு பாருங்க, நான் ரன்னிங் ஒயரும் கட் பண்ணலை. இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4 இன்ச்சு அளவு விட்டுட்டு வெட்டிடலாம். ரன்னிங் ஒயரை வெட்டியாச்சு. இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதோ அப்படியே சொருகி விட்டுடலாம். இதுதான் ரன்னிங் ஒயரு. இது அடுத்த நாட்டிலேருந்து சொருகிக்கலாம். சொருகியாச்சு. இப்போ இது வந்து 3 பூ தள்ளி சொருகணும். இது லாஸ்ட்டாக போட்ட முடிச்சு இது 2வது லைன் விட்டு 3வது பூவில் சொருகி இப்படி நல்லா மடிக்கும். யூஸ்வலாக நான் அதே மாதிரி எல்லா ஒயரையும் ஒரு நாட்டில் இந்த 3வது வரிசையில் சொருகணும் இல்லையா, இதை மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுவேன். சொருகிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங்க்கு போவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒயர் வந்து நமக்கு வெளியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக ஆனால் அப்படி காமிக்கும்போது அது என்ன பண்ணாலும் ஒயர் டிஸ்டர்பாகவே இருக்கிற மாதிரி இருந்தது வீடியோ எடுக்கும்போதெல்லாம். அதுக்காக இந்த கோடைக்கு இப்படி ட்ரை பண்ணலான்ட்டு மீதி எல்லா ஒயருமே சொருகிட்டேன். இந்த 10 ஒயரை மட்டும் நிறுத்தி வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. இதுதான் லாஸ்ட்டு நாட்டு, அதனால் இதை சொருகிறோம். இதுக்கு அடுத்தது லேடர் நாட்டு வருது. இதை கூட 3வது வரிசையில் சொருகிடலாம். இந்த லேடர் நாட்டு இருக்கிறத 3வது வரிசையில் சொருக முடியாது, 4வது வரிசையில் தான் சொருகணும். இதை சும்மா அந்த லேடர் நாட்டுக்குள்ளே விட்டு எடுத்து நான் அடுத்த 4வது லைனில் சொருகிறேன். இதை 3வது வரிசையில் சொருகிக்கலாம். சொருகிட்டு இதெல்லாம் இப்படி படிமானமாக இழுத்து விட்டுடலாம்.
இழுத்து விட்டாச்சு. இந்த 10 ஒயரை மட்டும்தான் சொருகணும். இதை ஃபுல்லாக சொருகிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கூடைக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஹூக்கு கைப்பிடி போட போகிறேன். அதனால் இந்த ஹூக்கு கைப்பிடியை வந்து நான் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதை சொருகிட்டு கூட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹூக்கு கைப்பிடி மாடலை நான் மறுபடியும் போட்டு உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.